Hi friends, ஒரு டிஃபரெண்டான உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்யலாம்ங்கறத பாப்போம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கறத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு குட்டியா ஒரு லைக் போடுங்க. எப்பயுமே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு உருளைக்கிழங்கு வறுத்து போர் அடிக்குதுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க அதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பட்டை மிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக புளி, 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரப்பாக வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேவாக அரைக்க வேணாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டு தண்ணியை வந்து வடிகட்டி உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா வந்து கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ வாங்க உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அந்த மிக்ஸி ஜார் இது பண்ணி கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை வாடை வந்து போயிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துப்போம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சதால் இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா செவர விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம்.